தினமல நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். கோவையில் மீண்டும் ஒரு மாணவி காரில் கடத்தப்பட்டிருக்கிறார். திரைப்பட காட்சியை விஞ்சும் சிசிடிவி காட்சி வெளியிடப்பட்டிருக்கிறது. கோவையில் முன்னரே ஏற்பட்ட சம்பவத்திற்கு அந்த நேரத்தில் அந்த இடத்திற்கு ஏன் சென்றார்கள் என்ற கேள்வி வைத்தவர்கள் சாலையில் நடந்து சென்ற பெண்ணுக்கு இப்படி நடந்திருக்கிறதே, இதுதான் திராவிட மாடலா என்று கேட்கிறார்கள். ஏற்கனவே செங்கோட்டை நீக்கப்பட்டிருக்கிறாரு. அதற்கு பிறகு நீண்ட நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு 12 பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து. இது தொடருமா என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். சென்னை நியூ காலேஜ் அருகில் உள்ள மேம்பாலத்தில் வேகமாக சென்றதனால் 2 பலி. காரணம் ரேசா என்று காவல்துறையினரும் இந்த விசாரிக்க செல்லும் போது ரேஸ் அல்ல காரணம் என்று வேறு காரணத்தை சொல்லியிருக்கிறார்கள். விவரங்களை பார்க்கலாம். 2011 OPS எனக்கு செய்த துரோகம் தான் இன்னைக்கு துரத்தி அடிக்குதுன்ட்டு வைகோ அவர்கள் சொல்லியிருக்காருங்க. எந்த கொம்பனாலும் திமுகவை அழிக்க முடியாது என்று திமுகவின் தலைவர் தெரிவித்திருக்கிறார். அப்போது திமுக மற்ற கட்சிகளை அழிக்கிறதா சார் என்ற கேள்வி விவரங்களை பார்க்கலாம். இதை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இது சைட்லைன்ஸ்.